Hello aspirants, welcome to INCAR IAS Academy channel. Today we are going to see about 29th April current affairs. Topics are repeal about Uttarakhand Chardham Devasthana Management Act and Maharashtra Two Child Norms Act in GS paper 1. GS paper 2ல வந்து supply chain initiative பற்றி பார்க்க போகிறோம். NCT Delhi Amendment Act 2021 ஆர்டிகல் 217 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லீடர் கால் ஃபார் ஹவுஸ் பேனல்ஸ் மீட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். GS3 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ அதோட எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அதை எப்படி கண்டெயில் பண்ணலாம், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். தென் அசாம் எர்த்குவேக், ரீசெண்டாக நடந்த அசாம் எர்த்குவேக்கில் ஸோ எர்த்குவேக்கோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் RBI ரிப்போர்ட் ஆன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் பிரெக்சிட் ட்ரேட் ட்ரீட்டி என்ன ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் நியூஸ் என்னென்னா, உத்தரகாண்ட் சார்டாம் தேவஸ்தான மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து ஆக்சுவலாக உத்தரகாண்ட் சிஎம் வந்து அதை வந்து ரிவோக் பண்ணிட்டாரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 51 டெம்பிள்ஸை வந்து அந்த ஆக்ட்லேருந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நியூஸ் வந்தது. ஸோ வாட் இஸ் அந்த ஆக்ட்னா என்ன, உத்தரகாண்ட் சார்டாம் தேவஸ்தான மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னா என்னென்னா, ஸோ 2019 திரிவேந்திர சிங் ராவத் கவர்மெண்ட் வந்து உத்தரகாண்ட் சார்தாம் தேவஸ்தான மேனேஜ்மெண்ட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுபடி என்னென்னா, கவர்மெண்ட் வந்து அதாவது எம்பிஎம்எல்ஏஸ் வந்து கோயிலோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஆக்ட் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. ரீசன் என்னென்னா, சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணார். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஸோ அதை விசாரிச்சுட்டு ஸோ இதில் என்னென்னா ஆக்சுவலாக நிறைய விஷயம் சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் வரையும். அதாவது என்னென்னா, இந்த ஆர்டிகல் 31A, ஆர்டிகல் 25 அண்ட் 26 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை இந்த வயலேட் பண்ணுது ஸோ அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன மித்து இருக்குன்னா, ஆக்சுவலாக ஹிந்து டெம்பிள்லாம் வந்து அப்போ பிகினிங்கில் யாருன்னா கிங்ஸ் தான் வந்து ரூல் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மினிஸ்டர்ஸை எம்ப்ளாய் பண்ணி அவங்க வந்து அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டான சப்போர்ட்ஸ் கிடைக்கும், கோயிலோட நிர்வாகம் கரெக்டாக ரன் ஆகும் அப்படின்றது தான் இந்த மித்து. ஸோ இது மாதிரியே இந்த லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பட் ஸ்டேட் இன் ரிலிஜியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் ஆக்ட் 1954 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி வந்து கோயிலில் பூஜாஸ் நடக்குது ஸோ இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை ஏன் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ரீசன் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னா, ஆர்டிகல் 25(2) அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்டுக்கு வந்து 2 விஷயத்தில் லா எனாக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்னால், ஒன்று ஸ்டேட் வந்து எக்கனாமிக், ஃபினான்ஷியல், பொலிட்டிக்கல், செக்யுலர் ஆக்டிவிட்டியை என்ன பண்ணலான்னா ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 25(2)B ஸ்டேட் வந்து சில விஷயத்தை ப்ராஹிபிட் பண்ணலாம். அதாவது சில கிளாஸஸ், சில செக்ஷன் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது அப்படி சொல்கிற விஷயத்தை மட்டும் வந்து நீங்கள் ப்ராஹிபிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சோஷியல் வெல்ஃபேருக்காக இந்த ரீஃபார்ம்ஸை நீங்கள் பண்ணலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து எல்லா கண்ட்ரோலுமே வந்து கவர்மெண்ட் பொலிட்டிஷியனுக்கு இருக்குதுன்னு சொல்லலை, செக்யுலர் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ சோஷியல் ரீஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட், அதாவது ஒரு கோயில் சொத்து இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து அதில் எந்த ஷேர்லாம் கிடையாது. பட் வந்து என்ன பண்ணலான்னா, ஈக்குவல் ஆக்சஸ் கோயில் நிர்வாகிகள் வந்து அந்த கோயிலுக்கு என்ன தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கோயில் வர்ஷிப்பை வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வயலேட் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு பொலிட்டிஷியனை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஸோ அதனால் இதை வந்து இந்த லாவை ரிவோக் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, வக்ஃப் ஆக்ட்னு ஒன்று முஸ்லீம்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்காக ஒரு சேரிட்டிஸ் அமைச்சிக்கலாம். ஸோ இந்த சேரிட்டிஸில் வந்து
மூவபிள் இம்பூவபிள் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இவங்க வந்து முஸ்லீம்ஸோட மஃப்னு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா முஸ்லீமில் மேனேஜர்ஸ். ஸோ அவங்க வந்து யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபண்ட் மூலயமா யாருக்கெல்லாம் நம்ம டொனேட் பண்ணலாம், யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஸோ இதை டிசிஷன் பண்ணுற அத்தாரிட்டியானால் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் எல்லா சேரிட்டபிள் மேட்டர்ஸ்லேயும் வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆக்டோட முக்கியமான அவுட்கம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்யூனிட்டியோட சேஃப்கார்ட் பண்ணணும், வெல்ஃபேர்க்காக இருக்கணும். ஸோ அதே சமயத்தில் செக்யுலரிசம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ யாருடைய செக்யுலரிசம்லேயும் நம்ம உள்ளே போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் பிரிட்டிஷ் இருக்கும் போதும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் லீகஸியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து இதுக்காகவே வந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு 1863 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னென்னா, அதாவது பெங்கால் அண்ட் மெட்ராஸில் இருக்க டெம்பிள்ஸ் அண்ட் அவங்களோட ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா இன்ஸ்டியூஷனோட பொறுப்பையுமே சொசைட்டிக்கிட்டேயே வந்து நம்ம கொடுத்துடலாம், அவங்கக்கிட்டே அந்த கண்ட்ரோல் கொடுத்துடணும். ஸோ அந்த கண்ட்ரோல் மூலயமா என்ன பண்ணான்னா அவங்களோட ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களோட விஷயம் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அந்த மாதிரி அதை இன்ஸ்டியூஷனை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்மளுடைய எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரிட்டிஷ் லீகஸிலேயே இருந்தது. ஸோ அதனால் இந்த ஆக்டை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. தென் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இருக்கிற பர்னிங் ப்ராப்ளம், ஸோ கொரோனா. ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸு வந்து வராமல் பார்த்துக்கணுன்றது தான் மெயினாக இதோட இது. ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுன்றது என்னென்னா, அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இல்லை பேரசைட். ஸோ ஏதாவது ஒரு ஆன்டிமைக்ரோபியலில் எடுத்து ஸோ அதுலேருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல் இல்லை ஆன்டி மலேரியல், மேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசன் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி, ஸோ இப்போ ஒரு பர்சன் மேலே இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ அவங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ ரியலாகவே ஒரு வைரஸ் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் மூலயமா வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மைக்ரோ ஆர்கானிசமை உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரெசிஸ்டன்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ இது மூலயமா வந்து அந்த டிசீஸாக கர்டைல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. மைக்ரோபியல் உள்ளே அனுப்புகிற மைக்ரோபியல் என்ன ஆகுதுன்னா சம்வாட் அதுக்குள்ளேயே ஒரு சில ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி அது சூப்பர் பக்ஸாக மாறிடுது. ஸோ சூப்பர் பக்ஸாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு வந்து என்னென்னா ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ இது மேபி பாக்டீரியா வந்து எப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் அக்வயர் பண்ணுதுன்னா, அது என்னென்னா ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போகும்போதோ இல்லை அதுக்குள்ளேயே ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்குதுன்னா, ஸோ அப்பயும் இந்த பாக்டீரியானா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை அக்வயர் பண்ணிக்குது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிமைக்ரோபியலை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மூலயமா ஆட்டோமேட்டிக்கலாக என்னென்னா கண்டாமினேட் ஆகிடுது. ஸோ இது வந்து என்னென்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தூக்கி போடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து கண்டாமினேட் ஆகும்போது இது என்ன என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்கலாக இதுக்கு தேவையான மியூட்டேஷன் நடந்து இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 7 lakh டெத்ஸ் பார்த்துருக்கோம் எவ்ரி இயர். ஸோ அப்படி இருக்கும் போது என்னென்னா நம்ம என்ன பண்ணோம், மெடிக்கல் ப்ரொசீஜர் அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை கீமோதெரப்பி, சர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக போயிடுது. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மூலயமா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக
மற்றவங்களுக்கு ரீச் ஆகிடுது. ஸோ இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வந்து மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோலை வந்து அதிகமாக கர்டைல் பண்ணுற மாதிரி நடக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக்கை நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், அதுலேருந்து நம்ம வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவுண்டர் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் பண்ணுறோம்ல, ஸோ இந்திரா தனுஷ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டீஸ். என்னென்னா இந்த மாதிரி வந்து அழகாக பிளான் பண்ணி கரெக்டாக போடுறாங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில் கரெக்டாக வச்சு கரெக்டாக தேவையான பர்சனுக்கு போட்டுட்டு அதே சமயத்தில் என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வருதா, ஸோ இதை கம்பேர் பண்ண முடியுமா, ஸோ இது வந்து வேறு யாருக்கு போகுது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தா இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கர்டைல் பண்ணிட முடியும். அது இல்லாமல் வந்து இது வந்து ப்ரோன் டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வைலன்ஸ் மெஷர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இது ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு போகாமல் பார்த்துக்கும். ஸோ அதே மாதிரி இதோட ரன் ஆஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரைன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ட்ரைன் பண்ணும்போது அந்த ரன் ஆஃப்ஸில் எந்த ஒரு ஆன்டிமைக்ரோபியல் இருக்கா, ஸோ அதை எப்படி நம்ம கண்டாமினேட் ஆகாமல் பார்க்கணும், ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை கர்டைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஷின் வர ஒரு முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லான்ச் ஆஃப் சப்ளை செயின் இனிஷியேட்டிவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஸோ 3 கண்ட்ரியும் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு சப்ளை செயின் ரிசைலன்ஸ் இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இண்டோ பெசிஃபிக் ரீஜியனில் ஒரு நல்ல ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தை வளர்க்கணும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இண்டோ பெசிஃபிக் ரீஜியனில் வந்து ஈஸியாக ஒரு சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து குவாட் குரூப்பிங்கும், அதாவது என்னென்னா இவங்களோட யூஎஸ்ஸையும் சேர்த்து ஒரு குவாட் குரூப்பிங்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் இருக்குது. தென் சப்ளை செயின் ரிசைலன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக எதுக்காக வந்திருக்குன்னா, ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸாக நடக்குது. நேச்சுரலாக வந்து ஒரு சுனாமியோ இல்லை எர்த்குவேக்கோ ஒரு திடீர்னு ஒரு பேண்டமிக்கே, கொரோனா மாதிரி இப்போ பேண்டமிக்கே வருது அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இந்த இடத்துல தேவையான இடத்துக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கொண்டு போகிறதுக்கும், அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா ஸோ அதுக்கும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு சப்ளை செயின் தேவைப்படுது சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கொரோனா பேண்டமிக்கில் இவங்களோட எக்கனாமிக்ஸ் லைவ்லிஹுட் யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க வல்னரபிள் பீப்புள்ஸ் யாரோ ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட். ஸோ COVID-19 இது கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நாட் ஒன்லி இப்போது இல்லை, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இது அட்ராக்ட் பண்ணும். கண்டிப்பாக வந்து எக்கனாமிக்கில் ஒரு புஷ் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இதை ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் ஜப்பான் தான். ஸோ ஜப்பான் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வரலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா சைனா கிட்டேருந்து நமக்கு இருக்க டிபெண்டன்சியை குறைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதை ஆக்சுவலாக மெயினாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லா சப்ளை செயினும் சைனாவை டிபெண்ட் பண்ணாமல் ஸோ நம்ம ஓனாக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இது மெயின் தீமாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஏஷியான். ஸோ ஏஷியானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படின்றது தான் மெயின் ஏஷியானில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் விரும்புகிறாங்க. ஸோ இதனால் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இந்தியாவுக்கு வருதுன்னா பார்டர் டென்ஷன், சைனாவோட எப்போவுமே வந்து ஒரு பார்டர் டென்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து என்றைக்காவது நம்மளோட சப்ளை செயின் கட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஜப்பான் யூஸ் ஆகும். அதே டைமில் வந்து நம்ம கிரிட்டிக்கல் இம்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியண்ட் இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் காம்பனன்ட்ஸு, அப்புறம் நிறைய டாய்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா டக்குன்னு கட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக
மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா சப்ளை செயின் இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நம்மளோட செல்ஃப் ரிலையன்ஸ்க்காகவும் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு ஒரு காம்படிட்டிவ்னஸ் கிடைக்கணும். ஸோ நமக்கு வந்து வேறு ஒரு கண்ட்ரியோடையும் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ அதெல்லாம் இதில் நமக்கு கிடச்சிடும். ஸோ ஒரு சப்ளை செயின்னும் போது இந்தியாவுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி, அண்ட் தென் எக்கனாமிக்கலாகவும் 3 வழியாகவுமே நமக்கு வந்து இந்த சப்ளை செயின் இனிஷியேட்டிவ் குட் காசாக இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த டைமில் வந்து மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம், ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சப்ளை செயின் கரெக்டாக இருந்தால் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸும் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் இதோட அவுட்கம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்சிடி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்குது. ஸோ அவர் தான் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ எலெக்டட் கவர்மெண்ட்டோட லெஃப்டினன்ட் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர்ன்ற மாதிரி ஒரு ஆக்டு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆக்டுன்னு சொல்லுவாங்க 2021. இதில் வந்து என்னென்னா 21 ஆர்டிக்கல் செக்ஷன் 24, செக்ஷன் 21, செக்ஷன் 24, செக்ஷன் 33 அண்ட் 44 வந்து 1991 ஆக்டில் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி இருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு டிஸ்க்ரிஷனரி பவர் கொடுக்கணும். ஸோ இன் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ அசம்பிளியில் லா மேக் பண்ணாங்கன்னா இவருக்குன்னு நாங்கள் ஒரு சில பவர்ஸை கொடுக்குறோம். அது இல்லாமல் என்னென்னா லெஃப்டினன்ட் கவர்னரை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதாவது என்னென்னா எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் லெஜிஸ்லேஷன் பண்ணாலும் ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட வந்து அதை என்ஷூர் பண்ணிக்கணும், இது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும் அப்படின்றது. ஸோ இது என்ன ஆகும்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்ட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு டைம் வந்து அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி பாஸ் ஆகிற ஒரு பில்லை வந்து மறுபடியும் அவர் படிக்கிறாரு. ஸோ இட் வில் டேக் மோர் டைம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்னென்னா இவங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணல. இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இவங்க இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணாததுனால இது வந்து என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃபெடரலிசம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபெடரலிசத்தையே பாதிக்குது. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. பட் யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னென்னா கண்டிப்பாக லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் இருந்தால் என்ன நடக்கும்னா ஒரு கரெக்டான அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அக்கௌண்டபிளாக வரும், ஒரு குட் கவர்னன்ஸ் வரும், ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு இன்பிட்வீனில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1991 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சில சப்ளிமெண்ட்டாக சில ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா 69th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கண்டிப்பாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ 69th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 239 AA அண்ட் 239 AB சொல்லிட்டு 2 ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் அதாவது 239 A என்ன பண்ணுன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லியை வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டேட் லிஸ்ட்டும் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் ஏதாவது லா மேக் பண்ணணும்னா பப்ளிக் ஆர்டர், லேண்டு, போலீஸு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஒரு அசம்பிளியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நாட் மோர் தென் 10% ஆஃப் த டோட்டல்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 239 ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 239 ஏபியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா 239 ஏல வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யலாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது பிரசிடெண்ட் ரூல் மாதிரி, ஓகேவா. பிரசிடெண்ட் வந்து இதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 239 ஏவை சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா 2 பேருக்குள்ளேயும், அதாவது சீஃப் மினிஸ்டருக்குள்ளேயும் லெஃப்டினன்ட் கவர்னருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது ஒரு பவர் ஷேரிங்கில். ஸோ நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து என்னென்னா அவர் ஏதோ ஒன்று சொன்னால் அது ஒரு கான்ஃப்ளிக்டாகவே போய் முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா 2 பேருக்கும் டைம் பவுண்ட் இல்லாதனால ரொம்ப நாள் வந்து ஒரு விஷயமே வந்து மேட்டர்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ பெண்டிங்காகவே இருக்குது அந்த டிசிஷன். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 ஒரு கேஸ் நடந்தது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது ஆப்ளிகேஷன் கிடையாது. லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட நீங்கள் வந்து டிசிஷன் கேட்குறது அப்படியே சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து இது 2யும் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு வந்து இட்ஸ் நாட் கன்கரண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் இஷ்யூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் என்சிடி ஆஃப் டெல்லி என்ன, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த கிளாஸில் ஸோ அந்த ஆக்டை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வரலாம். அடுத்தது அஸ்ஸாமோட எர்த்குவேக். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க, 6.4 ரிக்டர் ஸ்கேலில் வந்து எர்த்குவேக் வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் சொன்னேன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி. ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட எர்த்குவேக்கு ப்ரைம் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி. ஸோ என்னென்னா ஏதாவது ஒரு ட்ரெமர்ஸ் சின்ன ஒரு அதிர்வு வந்ததுனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த ரெக்கார்டை நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சீஸ்மாலஜி சின்னதாக ஒரு சீஸ்மிக் ட்ரெமர்ஸ் வந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி தான் வந்து அது என்ன அந்த ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா 6.4 ரிக்டர் ஸ்கேல் அஸ்ஸாம் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு சின்ன எர்த்குவேக் வந்தது. இது எங்கே வந்ததுன்னா கோபிலி ஃபால்ட் ஜோனில் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹிமாலயன் ஃப்ராண்டல் த்ரஸ்ட்கிட்ட வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா என்சிடி யார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோடல் ஏஜென்சி ஃபார் மானிட்டரிங் எர்த்குவேக் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தெரியணும். அண்ட் வந்து இது யாரோட மினிஸ்ட்ரி அண்டரில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் அண்டரில் வரும். ஸோ ஹிமாலயன் ஃப்ராண்டல் த்ரஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜியாலஜிக்கல் ஃபால்ட்டு. அதாவது என்னென்னா இந்தியாவுக்கும் யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு இன்பிட்வீனில் இருக்க ஒரு ஃபால்ட்டு. ஸோ கோபிலி ஃபால் ஜோன் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு 300 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வைடு ஒரு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மணிப்பூர்லேருந்து ட்ரை ஜங்ஷன் பூட்டான், அருணாச்சல பிரதேஷ், அசாம், ஸோ இந்த ஏரியா வரைக்கும் இருக்கிறத கோபிலி ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சீஸ்மிக்காக வெரி வெரி ஆக்டிவான ஒரு ஏரியா. அதனால் ஜோன் 5ல் வச்சுருக்காங்க இதை. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல வந்து இந்தியன் பிளேட் வந்து யூரேஷியன் பிளேட்குள்ளே சப்டக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல அடிக்கடி வந்து சீஸ்மிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால் இதை வந்து 5th ஜோனில் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இந்த ஃபால்ட்டுன்றது என்னென்னா ஒரு சின்ன ஃப்ராக்சர் பிட்வீன் த பிளாக்ஸு. ஸோ என்னென்னா இது ரிலேட்டிவாக மூவ் ஆகும். ஸோ இந்த மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு சீஸ்மிக் ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி என்ன ஆகும்னா வேவாக மாறி ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷேக் தரும். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்டல் அண்ட் ஓஷானிக் ரெண்டு டைப் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ டெக்டானிக் பிளேட்டில் வந்து என்னென்னா பெசிஃபிக் பிளேட் வந்து ஒரு ஓஷனிக் பிளேட்டு அண்ட் யூரேஷியன் வந்து ஒரு காண்டினென்டல் பிளேட். ஸோ காண்டினென்ட்ஸ்லாம் இருக்கிறதுலாம் காண்டினென்டல் பிளேட் சொல்லுவாங்க. ஸோ ஓஷன்ஸ் ஏரியாவில் இருக்கிறத ஓஷனிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைட்டாக ஷேக் ஆகும்போது நமக்கு வந்து இந்த எர்த்குவேக்கை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி எர்த்குவேக் இருக்குன்னு நம்ம கிளாஸில் சார் சொல்லியிருப்பார், கார்த்திக் சார். ஃபால் ஜோன்னா என்ன, டெக்டானிக் எர்த்குவேக்னா, வேல்கானிக் எர்த்குவேக்னா, ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவேக்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மேபி இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம். வருஷம் எல்லாத்துலேயும் எர்த்குவேக் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து எர்த்குவேக்கை பற்றி படிக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எர்த்குவேக்கை பற்றி இங்கே பார்க்கணுன்னா பேக்ரவுண்ட் என்னென்னா
அதிகமாக வந்து ஹிமாலயாஸ் வந்து அஃபெக்டட் ஏரியா வந்து ஹிமாலயாஸ் சொல்லலாம். ஸோ என்னென்னா முதல்ல வந்து இந்தியா வந்து 4 சீஸ்மிக் ஜோனாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் இன்புட்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து 5 ஜோன்ஸாக வச்சுருக்காங்க எர்த்குவாக்கை. ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஜோன்ஸை கம்ப்ரைஸ் பண்ணி 4 ஜோன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஜோனு என்னென்னு பார்க்கலாம். சீஸ்மிக் ஜோன் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ரிஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல பெருசாக எந்த ஒரு சீஸ்மிக் ஆக்டிவிட்டியும் எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கும். இதனால் வந்து பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. ஜோன் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த இடத்துல வந்து மைனர் டேமேஜே இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டி வந்து 5 to 6 mm ஸ்கேல் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை வந்து சீஸ்மிக் ஜோன் 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மாட்ரேட் தான். அண்ட் தென் சீஸ்மிக் ஜோன் 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்டென்சிட்டி வந்து ஒரு 7 அப்படி வந்தால் அது வந்து சீஸ்மிக் ஜோன் 3ல வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு மாட்ரேட் டேமேஜை ஏற்படுத்தும். ரொம்ப பெருசாக டேமேஜ் இல்லை, ஆனால் வந்து ஒரு அளவுக்கு ஒரு மாட்ரேட்டாக ஒரு டேமேஜை ஏற்படுத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோன் 4ல் பார்த்தீங்கன்னா மேஜர் டேமேஜ் இருக்கும். ஸோ இதோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே போயிடும். ரிக்டர் ஸ்கேலில் 7க்கு மேலே வந்தாலுமே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். அதே மாதிரி சீஸ்மிக் ஜோன் 5 பொறுத்த வரைக்கும் ஹைலி ரிஸ்கான ஒரு ஜோன். ஸோ இதோட டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமான வந்து பாப்புலேஷன் வந்து இதில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோன் 5ல் இருக்க ஏரியாவை அடிக்கடி வந்து நம்ம எர்த்குவாக்கை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அபோவ் 7.0க்கு மேலே இன்டென்சிட்டியோட ஒரு சீஸ்மாலஜிக்கு வந்திருந்தா இதை வந்து நம்ம 5th வச்சுருப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் எக்கனாமிக்ஸில் ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ் ஆன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அதாவது வந்து இவங்க யாருன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யாருன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பேங்க்கோடையோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வச்சுருக்காங்கள, அதாவது ஒரு 6 monthsக்கு வந்து அவங்க அந்த டியூவை பே பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஏஆர்சி கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஏஆர்சி என்ன பண்ணுவாங்கன்னா அதை போயிட்டு என்ன மாதிரி பிரச்சனை, ஏன் இந்த ஒரு பணம் இன்னும் வரல, ஸோ இதை போயிட்டு இவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏஆர்சி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து நான் என்பிஏவே இல்லாமல் 0 என்பிஏவாக மாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது கொரோனா பீரியடில் என்னென்னா அதிகமான வந்து என்பிஎஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்து ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா அசட் ரெசல்யூஷன் மெக்கானிசமாக வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ரொப்போசல் ஒன்று ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏஆர்சினா என்ன பார்ப்போம். ஸோ ஏஆர்சி பொறுத்த வரைக்கும் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை பேங்க் கிட்டேருந்தும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்தும் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு எவ்வளோ என்பிஏ லோன் 90 நாள் யார் யார் பே பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் வந்து இன்னும் பே பண்ணலை, ஸோ வாட் இஸ் ரீசன் அப்படி சொல்லிட்டு இவங்க தான் போய் அந்த வேல்யூ என்ன, ஸோ அவங்களுக்குள்ள நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணலாமா இல்லை எப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏஆர்சி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நமக்கு வந்ததுன்னா செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆக்ட் சஃபேசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. 2002ல் வந்து இந்த மாதிரி என்னென்னா ஏஆர்சியை செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஆர்பிஐ ஓகே இதை நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒன்று செட்டப் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இனி வரைக்கும் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து என்னென்னா இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்தியா லிமிடெட் இன் 2003. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரெசிப்ட்னு 2 கான்செப்ட் இருக்குது. செக்யூரிட்டி ரெசிப்ட்னா என்னென்னா அதாவது கவர்மெண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்பிஎஸ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் கொடுத்து மெஷர் பண்ணி அதுக்கான
செக்யூரிட்டி ரெசிப்ட் அவுட்ஸ்டாண்டிங் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஆர்சி இந்த பேங்க்கோட என்பிஎஸை இவங்க சைடில் மாற்றிட்டு அதை வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஏஆர்சி வந்து ப்ரைவேட் செக்டார் என்டிட்டிஸ் ஆக்சுவலாக இவங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரிசர்வ் பேங்க்கில் ஜஸ்ட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதனால் வந்து என்னென்னா, பப்ளிக் செக்டார் சப்போர்ட் எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய கேபிட்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. ஸோ இதனால் இவங்களோட ஃபங்க்ஷன் இவங்க கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதிகமாக பேர்டன் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ இவங்களால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறையுது இவங்க மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது. டியூ டு கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து ஏஆர்சி பெருசாக ஃபோக்கஸே பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் ஓன்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு பேட் அசட்ஸ், ஸோ என்னென்னா 2.2 to 2.5 lakh crore வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னுமே வந்து அன்ரிசால்வ்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஏஆர்சிஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அட்ரஸ் பண்ணோன்னா அவங்க வந்து வெல் கேபிட்டலைஸ்டு வெல் டிசைன்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை அவங்களால அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு சேர்மன்ஷிப், அதாவது வந்து சுதர்சன் சென் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஈகோசிஸ்டம் நல்லா வளரணுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக், மகாராஷ்டிராவில் 2 child norm ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு விமன் ஆஃபீஸர் வந்து மகாராஷ்டிரா ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இவங்க வந்து ஸ்மால் ஃபேமிலி ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு 3 குழந்தை 3 children இருக்குது. அதாவது என்ன அது, வாட் இஸ் 2 children சர்வீஸ் ரூல்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மகாராஷ்டிரா சிவில் சர்வீஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலி ரூல் ஆஃப் 2005ன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டு 2 children. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் அ கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு 2005ல் ஒரு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த டெஃபினேஷனில் வந்து அடாப்டட் சைல்ட்ரனை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வந்து மகாராஷ்டிரா வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 children பாலிசியை வச்சுருக்க ஒரு ஸ்டேட்டு. ஸோ இதை தாண்டி வேறு யார் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத்தா, ஒடிசா, உத்தரகாண்ட், அஸ்ஸாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து 2019லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 217 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 217 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்னா, பிரசிடென்ட் ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் விமலா கபூரை வந்து அடிஷ்னல் ஜட்ஜ் ஆஃப் சத்தீஸ்கரோட ஹைகோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, ஆர்டிகல் 217 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 217. அதாவது எவ்ரி ஹைகோர்ட் ஜட்ஜுனா எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, பிரசிடெண்ட்டோட வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஸோ 2 பேர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஜட்ஜை ஹைகோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்க 62 years வரைக்கும் he can hold the office. ஸோ இவங்க எப்படி வந்து ரிமூவ் பண்ண முடியும்னா, ஜட்ஜ் வந்து பிரசிடெண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ரிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சைனோட அட்ரஸ் பண்ணாலோ, இல்லை பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து 124 ஆஃப் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் அப்படி இல்லை, இவர் எப்படி ரிமூவ் ஆகுவான்னா, பிரசிடெண்ட் வந்து ஆர்டிகல் 124ல் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த ப்ரொசீஜரில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து அந்த இடத்துல வந்து வெக்கேட் ஆவாங்க. ஸோ வந்து
ஜட்ஜ் வெக்கேட் ஆகும்போது எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 217 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென் வந்து லீடர்ஸ் கால் ஃபார் ஹவுஸ் பேனல்ஸ் மீட். ஸோ ராஜ்யசபா சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெங்கையா நாயுடு வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்கன்னா விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் பார்லிமெண்ட்ரி பேனல்ஸில், அதாவது வந்து டியூ டு கொரோனான்றனால வந்து எந்த ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிஸும் நடக்கிறதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஷின் பேக்ரவுண்டில் வரும்னா, பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்ன? ஸோ கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்னால வந்து ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். இது வந்து என்னென்னா 2 கைண்ட்ஸில் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று ஹேடாக் கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேடாக்னாலே இட்ஸ் அ டெம்ப்ரரி கமிட்டி, டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் டே டு டே ஒர்க் எப்படி போகுது, ஸோ அதோட எல்லா மேட்டர்ஸுமே இவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது எப்படி இந்த கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆர்டிகல் 105ல் ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 118ல் பார்லிமெண்ட் அத்தாரிட்டி டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆன் இட்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற 2 ஆர்டிக்கல். ஸோ இந்த 2 ஆர்டிக்கலை பார்த்துக்கோங்க. மேபி இந்த வாட்டி நியூஸில் வந்தனால கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்னா, மேபி மோஸ்ட்லி இது வந்து என்னென்னா 45 மெம்பர்ஸ் இருக்க கமிட்டினா 30 மெம்பர்ஸ் லோக்சபா வந்து 50 மெம்பர்ஸ் ராஜ்யசபா. ஸோ இது கமிட்டி டு கமிட்டி வேரி ஆகும். ஸோ நிறைய கமிட்டிஸ் வரும். எத்திக்ஸ் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, 22 ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய டே டு டே ப்ரொசீஜருக்கான கமிட்டிஸ் வரும். ஸோ இந்த கமிட்டிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். 30லேருந்து 45 வரைக்கும் இந்த கமிட்டிஸ் வந்து வேரி ஆகும். ஸோ கமிட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளை கேட்க போகிறதில்ல. பட் வந்து சில முக்கியமான பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கமிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கமிட்டிலேருந்து எங்கேருந்து வேணால் கொஸ்டின் வரலாம். தென் வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் பாலிசி. ஸோ கிறிசல் ரிசர்ச் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டர்ஸோட ஒரு ஸ்கிராப்பிங் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட், ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து அவங்களோட வெஹிக்கல்ஸ், பழைய வெஹிக்கல்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், நியூ வெஹிக்கல்ஸுக்கு கொண்டு வரணும். அதனால் வந்து என்னென்னா, அதான் பஸ்ஸு இல்லை பேசஞ்சர் வெஹிக்கல் இல்லைனா 2 வீலர், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராப் பண்ணிடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா கிட்டத்தட்ட 15 இயர் ஓல்டு, ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்மால் கார், அதாவது வந்து இட்ஸ் காஸ்ட் 70,000 இல்லைனா அதோட ரீசேல் வேல்யூ 95,000. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஸ்க்ராப்பிங் பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, எல்லா ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கல்ஸ்ன்னு இருக்குது ஃப்ரம் த ரோடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து BS6 வெஹிக்கல்ஸ் புதுசாக ஒரு நார்ம்ஸ் வந்திருக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்ம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 15 இயர்ஸ் ஓல்டு ப்ரைவேட் வெஹிக்கலாக இருந்தால் 20 இயர்ஸ் ஓல்டு இருந்தால் ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை இதை வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்னென்னா அதோட ஃபிட்னஸை செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபிட்னஸ் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதை ஸ்க்ராப் பண்ணிடலாம். ஸோ இது மூலிமா பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ 25% வந்து ரோட் டேக்ஸ் ரிபேட் கொடுக்கணும் பர்சனல் வெஹிக்கலாக இருந்தால். இன்கேஸ் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னால் 15% ரிபேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நியூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நியூஸ் வந்து நெக்ஸ்ட்டு 30th நியூஸை நெக்ஸ்ட் டே பார்ப்போம். தேங்க்யூ.